தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னையே மாய்த்து கொண்டாரா அல்லது களத்திலே கொல்லப்பட்டாரா அல்லது அடுத்த களம் அமைப்பதற்கான பாசறையை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விகள் தமிழர்கள் உள்ளங்களிலே விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற நேரம் இந்த நேரம். ஆண்டுக்குள்ளாக இழந்த இடங்களை மீட்டெடுக்க ஓயாத அலைகள் போரை நடத்தி சிங்கள படைகளை சின்னாபின்னம் செய்து புறமுதுகிட்டு ஓட வைத்து அடுத்த பாய்ச்சலாக புலிப்பாய்ச்சலாக அக்கினி அலைகளை வெற்றிகரமான யுத்தங்களாக நடத்தி மீண்டிருந்த இடங்களையும் மீட்டெடுத்து சிங்கள படைகளை அதிரடித்து கலங்க செய்து தமிழீழ தேசத்தை நிர்மாணித்து முப்படைகளை அமைத்து வான்படை கடற்படை தரைப்படை என அமைத்து கல்வித்துறை நீதித்துறை வேளாண் துறை என அரசு துறைகளை உருவாக்கி உள்நாட்டு காவல்துறையை இயங்க செய்து சுங்கத்துறை வரி விரிக்கும் துறை என்று அனைத்தையும் கல்வி நிலையங்கள் ஏற்படுத்தி போரிலே மடிந்த குடும்பங்களுக்கு புனர்வாழ்வு தருகின்ற அமைப்புகளை செஞ்சோலையகம் போன்ற அமைப்புகளை உருவாக்கி இனி உலகத்தில் ஒவ்வொரு நாடாக பிரகடனம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் பாக்கி என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து பிரபாகரன் நிறுத்தியதற்கு பின்னர் எவராலும் கைப்பற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட யானை இரவு களத்தை தங்களை விட 100 மடங்கு பலம் வாய்ந்த சிங்கள படைகளை தோற்கடித்து மீட்டு அங்கே புலி கொடியை வீர தளபதி பானு உயர்த்திட இனி விடுதலை புலிகளின் பக்கம் நெருங்க முடியாது என்ற நிலையை உருவாக்கியதற்கு பின்னர் காட்டுநாயகா விமான நிலையத்திலே இருந்த இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த 27 விமானங்களை போர் விமானங்களை தகர்த்து தரைமுட்டமாக்கி சாம்பல் மேடாக ஆக்கிவிட்டு அருகிலே இருந்த பயணிகள் கூடுகிற விமான கூடத்தில் ஒரு பயணிக்கு கூட ஒரு சிறு துரும்பளவு துன்பமும் விளைவிக்காமல் தங்கள் வலிமையை நிலைநாட்டி காட்டியதற்கு பின்னர் பிரபாகரன் 2001 ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் நாங்கள் போர் நிறுத்தம் செய்கிறோம் என்று அறிவித்தார். 30 தினங்கள் என்று அறிவித்தார். ஜனவரி 24ஆம் தேதி மேலும் 30 நாட்கள் போர் நிறுத்தம் என்று பிரகடனம் செய்தார். அதன் பின்னர் பிப்ரவரி 24ஆம் தேதி நார்வே அரசு தலையிட்ட வேளையில் சர்வதேச நாடுகளின் அபிப்பிராயத்துக்கு பயந்து போர் முனையிலும் இனி தலை தூக்க முடியாது என்ற நிலையில் சிங்கள அரசு தாங்களும் போர் நிறுத்தம் செய்வதாக அறிவித்தது. அதன் பின்னர் பேச்சுவார்த்தை 2002ஆம் ஆண்டிலே தொடங்கி தாய்லாந்திலே முதல் சுற்று பேச்சுவார்த்தை 3 சுற்றுகள் வெற்றிகரமாக நடைபெற்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சந்திரிகா குமாரதுங்கா அந்த பேச்சுவார்த்தைகளை முறித்தார். இதற்கிடையில் ஒரு சூனிய பிரதேசம் போன்ற ஒரு சூழல் உருவாயிற்று. 1998ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலும் பிற இடங்களிலும் தமிழர்கள் ஏராளமாக கொல்லப்பட்ட வேளையில் 5 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்த வேளையில் தமிழகம் கொந்தளித்த போது தாய் தமிழ்நாடு ஆத்திரமுற்ற போது இந்திய நாட்டினுடைய அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 62ஆம் அரங்கத்திலே கூட்டினார். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டாக்டர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, பிரியரஞ்சன் தாஸ் முன்சி கலந்து கொண்டார்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய மருத்துவரையா அவர்கள் நிர்மாணித்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அனைத்தும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர்.
ஒரு மனதான முடிவு எடுக்கப்பட்டது. இலங்கைக்கு எந்த உதவியும் செய்வதில்லை இந்திய அரசு, ஆயுதங்கள் வழங்குவதில்லை. அவன் எத்தனை கோடி பணம் தருகிறேன் என்று சொன்னாலும் ஆயுதங்கள் விற்பதில்லை என்று ஒரு மனதாக எடுக்கப்பட்ட முடிவை பத்திரிகையாளர்களை அழைத்து பிரதமர் வாஜ்பாய் பிரகடனம் செய்தார். 98 முதல் 2004 வரை அதை காப்பாற்றினார். 2004 தமிழர்களின் உயிர் குடிக்கின்ற விடம் தோய்ந்த கருணாகம் போல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை இயக்குகின்ற ஒரு தலைமை கைகளில் அரசின் முடிவுகள் சிக்கின. அப்போது போடப்பட்ட சதி திட்டத்தின் விளைவுதான் பிரதமராக இருந்த ராஜபக்சே இங்க வந்து இனி இலங்கையும் இந்தியாவும் ராணுவ ரீதியாக ஒப்பந்தம் செய்து செயல்பட போகிறது என்று அறிவித்து ஓரிரு மாதங்களில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமார் சிங்கவும் திரும்பவும் டெல்லிக்கு வந்து ஏற்பாடுகள் செய்து இந்திய அரசு ஒப்பந்தம் போடாமலே ஒரு ராணுவ ஒப்பந்தத்திலே என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய தொடங்கி. ஆனால் இந்த போர் நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போர் நிறுத்தம் செய்வதாக 3 முறை பொய் செய்திகளை இந்திய அரசு பரப்பியது. டெல்லியை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற தொலைக்காட்சிகள், ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள், ஊடகங்கள் எங்களை இழிவுபடுத்தின, எங்களை கொச்சைப்படுத்தின. நாங்கள் நெஞ்சில உயிருக்கு மேலாக பூஜிக்கின்ற எங்கள் தலைவரை பிரபாகரனை, அவர் கூட்டத்தை இழிவுபடுத்தின, கொச்சைப்படுத்தின. ஒழுக்கத்தையும் அடிப்படை நீதியாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு இயக்கம், ஆயுதம் போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். ஆனால் அந்த தலைவரை, அவர் தங்கியிருக்கிற இடத்தை கூட இழிவுபடுத்துகின்ற விதத்திலே செய்திகளை வெளியிட்டு இன்று வரையிலும் கடந்த 4 நாட்களிலும் டெல்லியிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் எங்களை இப்படி இனத்தை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறார்களே. இதே போன்ற தொலைக்காட்சிகள் இந்த நாட்டிலே எங்களை தவிர வேறு ஒரு மாநிலத்துக்காரனின் உறவுகளை இப்படி கொடுமைப்படுத்தி இருந்தால், இப்படி ஈனப்படுத்தி இருந்தால் அந்த தொலைக்காட்சி நிலையங்கள் இருக்குமா என்பதை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். திட்டமிட்டு ஏன் ராஜபக்சே வீசுகிற எலும்பு துண்டுகளுக்காக, ராஜபக்சே வீசுகின்ற சில எலும்பு துண்டுகளுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்தீர்கள். கொழும்பிலே 25 நிருபர்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்து பத்திரிகைக்கு ஒரு முரளிதர் ரெட்டி, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு சி.கே. பாலச்சந்திரன், இப்படி 25 பேர் பெயர்கள் தெரியும். இவர்கள் மாதம் கொழும்பு சர்க்கார் போடுகிற எலும்பு துண்டுக்காக எங்களை கேவலப்படுத்தி எழுதினீர்கள். காட்சிகளில் பணியாற்றுகின்ற இந்த நிருபர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு வேதனை இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லி அங்கே கேட்பதில்லை. நான் சொல்லுகிற பத்திரிகை நிறுவனங்களுக்கு கூட தமிழ் உணர்வு இருக்கிறது. ஆனால் இயக்குகின்றவர்கள், டெல்லியில் இயக்குகின்ற முதலாளிகள், அதனுடைய நிர்வாகத்தை நடத்துகின்றவர்கள், அவர்கள் செய்கின்ற அக்கிரமம். இதனுடைய விளைவு கடைசியில் கொண்டு பிடித்து விட்டோம் என்றார். யூதர்களுக்கு கூட இந்த கொடுமை, எங்கள் சகோதரிகள், கர்ப்பிணி சகோதரிகளாக இருந்தவர்கள் வயிற்றை கிழித்து சிசுக்களை தூக்கி வெளியே இருந்த கொடுமை உலகில் யூதர்களுக்கு கூட நடக்கவில்லை. ஒரு இனத்தையே கருவறுக்க, எங்கள் பெண்களை நாசப்படுத்தி கற்பழித்து அதற்கு பிறகு தீயிட்டு எரித்த கொடுமை. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது 3 நாட்களாக அந்த நெடுமாறன் குறிப்பிட்டதை போல மீதம் இருக்கிற தமிழர்களையும் சுட்டு கொன்று புதைத்தால் தடயம் கிடைத்துவிடும் என்று கருதி பெட்ரோலை ஊற்றி எரித்து அந்த சாம்பலை சமுத்திரத்திலே கலக்கிக் கொண்டிருக்கின்றார். இதை ஹிட்லர் செய்யவில்லை, இதை நாஜிகள் செய்யவில்லை. இந்த இனத்துக்கு ஏற்பட்ட கொடுமை எந்த இனத்துக்கும் ஏற்படவில்லை. அல்-அக்ஸா மசூதியிலே 45 இஸ்லாமிய சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள் குண்டுவீச்சிலே 4 மாதத்துக்கு முன்பு. உலகெங்கும் கொதித்து எழுந்தார்கள் நம் சகோதரர்கள். எல்லா நாட்டு தலைநகரங்களிலும் ஊர்வலம் வந்தார்கள். 24 மணி நேரத்திலே உலகம் போரை நிறுத்த வைத்தது. இஸ்ரேல் போர் நிறுத்தம் என்று அறிவித்தது. ஒரே ஒரு சிறுவன், ஒரு 3 வயது சிறுவன் அம்மனமாக பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறான் வியட்நாம் நகரத்தின் வீதியிலே, ஹனாய் வீதியிலே. தலையிலே 2 நெருப்பு கங்குகள், பின்னாலே அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசுகிற காட்சி. இது ஒரு புகைப்படமாக ஒரு புகைப்பட கலைஞரின் கண்ணிலே பட்டு எடுத்தார். இது பத்திரிகைகளில் வெளிவந்தது. அமெரிக்காவே கொதித்தெழுந்தது, ஐரோப்பா கொதித்தெழுந்தது. ஒரு புகைப்படம், ஒரு
சிறுவன் ஓடுகிற புகைப்படம் உலக நாடுகளின் மனச்சாட்சியை குலுக்கியது. ஆனால் எத்தனை குழந்தைகள், எங்கள் குழந்தைகள் குற்றுயிரும் குறையுமாக வதைப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எத்தனை பிள்ளைகள் தங்கள் சுட்டி கிடக்கின்ற சவங்களுக்கு மத்தியிலே நடுக்கிக் கொண்டு பதுங்கு குழிகளிலே கிடந்தார்கள். அந்த பதுங்கு குழிகளிலே குண்டு வீசப்பட்டு அவர்கள் உடல்கள் தலைவேறு முண்டமேறமாக அந்த சின்னன் சிறுசுகள் சிதறி ரத்த வெள்ளத்திலே மிதந்து உடல்கள் அழுகி போன நிலையில் காக்கை கழுகுகள் கொத்தி தின்றுவிட்டு போயின. ஏன் இந்த உலகம் கண்பிடிக்கவில்லை? ஒரு ஏடு இங்கே நமக்கு விரோதமாக எழுதுகிற ஏடுதான் அந்த புகைப்படத்தை வெளியிட்டது. 10 பெண்கள் செத்து கிடக்கிறார்கள். நடுவிலே ஒரு 4 வயது சிறுமி நடுங்கிக் கொண்டு படுத்து கிடக்கிறாள். அந்த பத்திரிகை படத்தை பார்த்துவிட்டு எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் விட்டன. இவ்வளவு கொடூரமான இனக்குறையை செய்துவிட்டு செத்து கிடக்கின்றவர்கள் மீதுதான் பதுங்கு குழியிலே உயிரோடு இருந்தவர்களும் கிடந்தார்கள். அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மருந்துகள் இல்லை 3 மாத காலமாக, உணவில்லை, ஒருவேளை கஞ்சி, ஒரு குவளை கஞ்சி கடந்த 2 மாத காலமாக. கேட்டால் இங்கே இருந்து உணவு அனுப்பினோம், மருந்து அனுப்பினோம் என்று அரசுகள் விளம்பரம் போட்டன. தேர்தல் நேரத்தில் இத்தனை கோடிக்கு பணம் அனுப்பி இருக்கிறோம், மருந்து அனுப்பி இருக்கிறோம், பொருள் அனுப்பி இருக்கிறோம் என்று விளம்பரம் போட்டார்கள். ஒரு குவளை கஞ்சியும் கிடைக்காமல் பசியால் செத்தார்கள் எங்கள் சகோதரர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள். இந்த ஒரு குவளை கஞ்சியை ஊற்றிவிட்டு அறக்குவளை கஞ்சியை குடித்துக் கொண்டு யுத்த களத்தில் நின்றார்கள் விடுதலை புலிகள். இவர்களை பட்டினி போட்டு அவர்கள் சாக முடியாது. யுத்தத்திலும் நின்றார்கள், பட்டினியோடும் போராடினார்கள், கடைசி வரை வீரம் நிறைந்த போரை நடத்தினார்கள். தமிழன் என்ற பெருமையை அவர்கள் நிலைநாட்டினார்கள். கடைசியிலே இதோ எங்கள் தலைவன் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரப்பப்பட்டது. எங்கள் உள்ளம் வேதனை தீயிலே வெந்து தணிந்தது. வெளிநாடுகளிலே இருந்து வந்த செய்திகள் இல்லை, அது உண்மை இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், பத்திரமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்று செல்வராஜா பத்மநாதன் அறிவித்த போது அண்ணன் நெடுமாறன் நாங்களும் அந்த சுவாசம் அடங்கிவிடவில்லை என்று நாங்கள் சொன்னோம். இல்லை, அவர் தப்பி ஓடுகிற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று இலங்கை சர்க்கார் சொன்னதை இங்கே உள்ள ஈனப்படைப்பு நடத்துகின்ற பத்திரிகைகள் when he was fleeing, when Prabhakaran was fleeing, he was shot dead என்று எழுதினார்கள். அவனா ஓடுகிறவன்? பண்டியை விட கேவலமானவனே, நீயா உன் பத்திரிகை போடுகிறாய்? அவன் நிழல், அவன் மண்ணை தொட்டால் கூட வீரம் பிறக்குமே, அவன் பெயரை சொன்னால் கூட வீரம் பிறக்குமே. அதற்கு மறுநாள் அப்படியானால் வேரிலே சுட்டுக் கொல்லப்பட்டாய் என்கிறாயே, எங்கே அவரது உடல்? உயிரற்ற உடல் என்று உலகம் கேட்டது. 2 நாள் கழித்து ஒரு உடலை கொண்டு வந்து போட்டு, இது பிரபாகரன் லகுனிலே அந்த கடலோர பகுதியில் தண்ணீருக்கு கீழே நிலமும் தண்ணீரும் சேர்ந்த இடத்திலே இருந்த உடல் எடுக்கப்பட்டது என்றார்கள். அந்த தலை அசைக்கப்பட்டது. அந்த உடலின் ஆகிருதியும் அவருடைய வருவனும் எங்களுக்கு தெரிகிற காரணத்தினால் இது பிரபாகரன் உடல் அல்ல என்று நாங்கள் சொன்னோம். ஆக நீங்கள் மிக உங்களுடைய உத்திகளை கையாண்ட அந்த முகத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து விட்டீர்கள் என்று சொன்னோம். இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? இதுவரை தூதர்களை கொண்டதாக சரித்திரத்திலும் இல்லை, இதிகாசத்திலும் இல்லை. பாரக் ஒபாமா 14ஆம் தேதி அறிவித்தார், மனித உரிமை மீறல், தமிழர்கள் கொல்லப்படும் மனித உரிமை மீறல் இன்னும் வெகு சீக்கிரத்தில் மனித பேரழிவாக மாறப் போகிறது. விடுதலை புலிகள் ஆயுதங்களை கீழே போடட்டும், இலங்கை அரசு போரை உடனே நிறுத்தட்டும் என்று ஒரு அசாதாரணமான அறிக்கையை வெள்ளை மாளிகையில் தந்தார். உடனடியாக விடுதலை புலிகளினுடைய தரப்பிலே இருந்து சகோதரர் நடேசன் அவர்கள், நாங்கள் ஆயுதங்களை அமெரிக்க பிரித்தானிய அரசுகளிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்கள் மக்களின் பாதுகாப்பை அமெரிக்க பிரித்தானிய அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் அரசியல் உரிமைகளுக்கு உத்தரவாதம் வேண்டும், ஆனால் நாங்கள் இலங்கை ராணுவத்திடமோ இலங்கை அரசிடமோ சரணடைய மாட்டோம், அந்த பேச்சுக்கே இடமில்லை. இது செய்யப்படாவிட்டால் ஒரு பெரும் துயரம் நேரிடும், there will be a tragedy என்று நடேசன் அறிக்கை விட்டார். இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகுதான், இந்த நிலைமைக்கு பிறகு இந்த இப்படி ஒரு கோரிக்கை வைக்க கூட இந்திய அரசு தயாராக இல்லை. அதன் பிறகு பிரபாகரனுடைய வீரமைந்தன் சார்லஸ் அந்தனியும் மற்றவர்களும் போர்க்களத்திலே போராடி கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்கிறோம், பேச்சுவார்த்தை நடக்கட்டும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் தெரிவித்த போது நார்வே அரசு தலையிட்டது, இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் தலையிட்டன. அப்படியானால் சிங்கள தரப்பிலே சொன்னார்கள், உங்களிடம் இருக்கின்ற எங்கள் 2 சிங்கள ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட 7 பேரை முதலில் விடுதலை செய்யுங்கள். 4 வருடங்களுக்கு முன்னால் விடுதலை புலிகளால் போரில் கைது செய்யப்பட்டவர்கள் அந்த சிங்கள படையை சேர்ந்தவர்கள். விடுதலை செய்து அனுப்பினார்கள், பத்திரமாக அனுப்பினார்கள்.
அங்கே கைது செய்யப்பட்ட சிங்கள கைதிகளை ஒருபொழுதும் அவர்கள் தவறாக நடத்தியது கிடையாது. அவர்கள் அனுப்பியதற்கு பிறகு, இவர்கள் போய் சேர்ந்ததற்கு பிறகு வெள்ளை கொடிகள் பொருத்திய வெள்ளை ஆம்புலன்ஸில் நடேசனும் புலித்தேவனும் ரமேஷும் பால்தாசும் சென்றார்கள். நடேசனின் துணைவியாரும் சென்றார். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரை திடீரென்று பின்னுக்கு தள்ளிவிட்டு சிங்கள ராணுவத்தினர் முன்னே வந்து இருந்தார்கள். வேலை விட்டு கீழே இறங்குகிற பொழுதே எந்திர துப்பாக்கிகளால் சல்லடை கண்களாக துளைத்து சுட்டுக் கொண்டார்கள். வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்களை, பேச்சுவார்த்தைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டவர்களை சுட்டுக் கொண்ட போது நடேசனின் மனைவி கதறினாள். இது கொடுமை என்று நடேசனின் மனைவியும் சுட்டுக் கொண்டார்கள். எனக்கு கிடைத்த தகவல், அதன் பிறகு நடேசரை மாத்திரம் இழுத்துச் சென்று கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்து கொண்டார்கள். உலகம் கேள்விப்பட்டிருக்கிறதா? இதுவரை நான் கேட்கிறேன். தூதராக அனுப்பி வைத்து அவரை சொல்லிவிட்டுக் கொண்டதாக இவையெல்லாம் முடிந்து விட்டது என்று கருதுகிறார்கள். அவர் பத்திரமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. அதே நேரத்தில் ஒன்றே சொல்வேன், பிரபாகரனுக்கு என்றுமே மரணம் இல்லை, என்றுமே மரணம் இல்லை. அவர் எங்கள் நெஞ்சில், உலக தமிழர்கள் நெஞ்சில் இயக்குகிறார், வழிநடத்துகிறார். அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இயங்குகிறோம். அவர் புவியிலே உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இயங்குகிறோம். சொல்லில், செயலில், உணர்வில் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரு பெயர் எங்களை இயக்கும். ஆனால் முடிந்து விட்டது என்று கருதாதே ராஜபக்சே. நீ உன்னுடைய ஊரிலே கும்மாளம் அடிக்கிறாய் தெரியும். நீ உன் சகோதரர்களும் செம்மணியிலே கொண்டு குவித்தீர்கள் எங்கள் மக்களை. இன்று கும்மாளம் அடிக்கிறாய், எங்கள் இனத்தை கொன்று விட்டதாக. நாங்கள் மானமுள்ளவர்கள். எங்களை விட வேகமாக வருங்கால சந்ததியினர் உங்களுக்கு பழி தீர்ப்பார்கள். இதற்கு இந்த நேரத்தில் முத்துக்குமார் உள்ளிட்ட 16 பேர் உடலை பற்றி எரித்த நெருப்பின் மீது சத்தியம். அந்த களத்திலே ரத்தம் சிந்திய விடுதலை புலிகளின் குருதியின் மீது சத்தியம். அங்கே கொன்று குவிக்கப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்ட தமிழ் மக்களின் புகழ் படிந்திருக்கிற மண்ணின் மீது ஆணை. தாய் தமிழகத்து வாலிபர்கள், இளைஞர்கள், உலகெங்கும் பரவி கிடக்கின்ற தமிழீழ உறவுகள் எந்த லட்சியத்துக்காக பிரபாகரனுடைய படை போராடியதோ, ரத்தம் சிந்தினார்களோ, மகத்தான தியாகங்கள் செய்தார்களோ, வாழ்க்கையின் எந்த சுகங்களையும் நாடாமல் இளம் பெண்களும், இளம் புலிகளும், இளம் பையன்களும் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்களோ, அந்த லட்சியங்களை வென்றெடுப்பதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம், சபதம் எடுத்துக் கொள்வோம். தமிழ் ஈழம் ஒன்றுதான் இலக்கு என்ற முறையிலே சபதம் எடுத்துக் கொள்வோம். இந்த போரை நடத்தி தமிழர்களை கருவறுக்க, கொண்டு குவிக்க யோசனை சொல்ல போற கேடுகட்ட பயல்களில் ஒருவரான MK நாராயணனும் சிவசங்கர மேனனும் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களை இனியும் மடையர்கள் என்று கருதாதே. புதிய கட்டுமானத்தை சுடுகாட்டில் ஏற்படுத்த போகிறாயா? 70,000 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சிங்கள அரசு சொன்னதை பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்திலே சொன்னார். இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்கிறார் 1,20,000 பேரை நாங்கள் மீட்டு விட்டோம் என்று சொல்கிறார். 3 லட்சம் பேர், 3.5 லட்சம் பேர் அங்கே வதைப்பட்டார்கள். 45,000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். மேலும் இருக்கிற 90,000 பேரையும் கொண்டு குவித்து எந்த தடையும் இல்லாமலாக்க திட்டம் போட்டு விட்டார். புனர் நிர்மாணம் செய்ய போவதாக சொல்லி எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அதிலே நாங்கள் பணம் தருகிறோம், புனர் நிர்மாணம் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஊரை ஏமாற்றுகின்ற இந்திய சர்க்காரே, இந்த இனக்கொலைக்கு காரணமான இந்திய அரசே, அதை இயக்குகின்ற தலைமை எங்கே இருக்கிறது, அதனுடைய மூலம் என்பதை நாங்கள் அறிவோம். விடுதலை புலிகளின் மீதான தடையை முதலிலே நீக்கு. உண்மையிலே உனக்கு நாங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு, புலிகளை அன்றி பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. விடுதலை புலிகள் என்று இன்னொரு தீர்வு கிடையாது. தனித்தமிழ் ஈழத்தை தவிர்த்து ஒரு தீர்வு கிடையாது. அதற்கு வேறு மாற்று கிடையாது. இந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் மனதிலே வேதனை நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மண்ணின் மீது சத்தியமிட்டு சொல்வேன், இந்த ஜீவியத்தில் எங்களை பொறுத்தவரை எங்கள் சக்திக்கு ஏற்ற வரையில் தமிழீழத்தை உருவாக்க எங்களை அர்ப்பணிப்போம் என்று கூறி மடிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். மடிந்த புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். கொல்லப்பட்ட தமிழீழ மக்களுக்காக எங்கள் கண்ணீரை சிந்துகிறோம். சபதம் ஏற்கிறோம், தமிழ் ஈழத்தை உருவாக்க விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு தோள் கொடுக்க, அவர் லட்சியத்தை நிறைவேற்ற. வணக்கம்.